சர்வ ஞானியும் சர்வ வியாபியும் சர்வ வல்லவருமான திரியேக தேவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே தியானத்திற்கென்று பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவின் சித்தம் மனிதனோடு சம்பந்தப்பட்டதை நாம் கவனிக்க இருக்கிறோம். பொதுவாக நம் மத்தியிலே நாம் நினைப்பது, நம்முடைய வாழ்க்கையிலே நான் என்னவாக மாற வேண்டும், என்னுடைய ப்ரொஃபஷனல் என்னோட கெரியரில் நான் என்னவாக இருக்க வேண்டும், அதிலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை போன்ற உலக வாழ்க்கைக்குரிய தன்மையிலே தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நாம் கணிக்கிறோம். இந்த நாளிலே வேத வாக்கியத்திலே வேத வசனத்திலே பிதா தம்முடைய சித்தத்தை, மனித சிருஷ்டிப்பின் நோக்கத்தை அல்லது மற்ற சிருஷ்டிப்புகளின் நோக்கத்தை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இயேசு கிறிஸ்து மூலமாக மீட்பு, ரட்சிப்பு, விடுதலையை தேவன் அருளினதும் அவருடைய மனிதனுடைய சிருஷ்டிப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு வழி. நன்றாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய பகுதி, இயேசு கிறிஸ்துவை அனுப்பி தேவன் எல்லா காரியங்களையும் செய்ததற்கு முன்னதாக இந்த சிருஷ்டிப்பை குறித்த ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். அந்த சித்தத்தை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமும் ஒன்றான தெய்வமாக, ஒன்றாய் இருக்கின்ற தெய்வமாக, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக, என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அரசாளுகிற பரமண்டலங்களின் பிதாவாக, சர்வ வியாபியாக, சர்வ ஞானியாக, சர்வ வல்லவராக இருக்கும் பொழுது ஏற்படுத்தப்பட்டதான திட்டம், அவருடைய தீர்மானம், அவருடைய ஆலோசனை, இதுதான் தேவ சித்தமாக எழுதப்பட்டது. அதைதான் வேத வாக்கியங்களிலே இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் சித்தம் என்னதென்று சொல்லுகிறார். பவுல் போன்ற மற்ற ஊழியர்களும் பிதாவின் சித்தம் என்னது என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஸோ அந்த வேத வாக்கியங்களின்படி பிதா அவருடைய இருதயத்திலே என்ன தீர்மானங்களை எடுத்தார் என்பதை சித்தமாக எழுதி வைத்ததை வசனங்களாக, வாக்கியங்களாக நம் கரத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அவைகளை நாம் நிதானித்து ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வது நமக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கிறது. ஏனென்றால் எபேசியர் 5வது அதிகாரத்திலே 17வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைகின்ற ஒரு வாழ்க்கையிலே நல்ல போராட்டத்தை போராடி நம்முடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கின்ற காலத்திலே கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நாம் உணராதவர்களாக ஏதேதோ அவருடைய சித்தமாக இருக்குமோ, அது சித்தமாக இருக்குமோ, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு டீச்சர் ஆகணுமா, ஒரு லெக்சரர் ஆகணுமா, எனக்கு அதுக்கு சித்தத்தை நான் ஊழியம் செய்யணுமா, நான் ஊழியம் செய்ய வேண்டாமா, இதுவல்ல தேவனுடைய சித்தத்தை நாம் நிதானிப்பது இந்த லெவலே கிடையாது. அவருடைய சித்தம் இன்னது என்று நாம் இப்பொழுது நிதானிக்க வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். எல்லாம் மாறிடும். இன்றைக்கு இருக்கின்ற எல்லா வாழ்க்கையும் மாறும். இன்றைக்கே நாம் அநேக வாழ்க்கை உலகத்தின் போக்கை நிதானிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது, எல்லாம் மாறுகின்ற வாழ்க்கை.
தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆகையினால நம்ம நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கைக்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அப்படி சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும். பாருங்க, அதுக்கு பவுல் ஜெபிக்கிறார். தெசலோனிக்கேயர் உள்ள விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறதற்காக அவர் இந்த வார்த்தைகளை பிதாவினிடத்திலே சொல்லுகிறார். இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, பிதாவின் சித்தம் என்னிலே நிறைவேற வேண்டுவதற்கு என்னுடைய விசுவாச கிரியை இருக்கிறது. அந்த சித்தம் முழுவதையும் நான் பெற்றுக்கொண்டாக வேண்டும். என்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையிலே, என்னுடைய போராட்டமான வாழ்க்கையிலே நம் தேவனுடைய சித்தத்தை நிதானிக்க வேண்டும். அது என்ன? அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய சித்தம் என்னது? பிதா என்ன சித்தமுள்ளவராய் இருக்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1ஆம் வசன 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த சிருஷ்டி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த சிருஷ்டி கர்த்தர் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த பிதாவாகிய தேவன், இவர்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார்கள். இப்படி சிருஷ்டிகள் மத்தியிலே, உண்டாயிருக்கிறவைகள் மத்தியிலே அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. ஏன்? அப்படி என்றால் இவைகள் சிருஷ்டிக்கப்பட்டதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த சித்தத்தை அடைவதற்கு இவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அதான் இந்த இடத்துல நீ சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிற. அப்போ அனைத்தையும் அவருடைய சித்தத்தினாலே உண்டாக பண்ணியிருக்கிறார்கள், உண்டாக்கி இருக்கிறார்கள். அப்போ இவைகளெல்லாம் ஏன் சிருஷ்டித்தார்கள்? இதனால என்ன லாபம், என்ன பயன்? தெய்வீக சக்திக்கு, தெய்வீக வல்லமைக்கு என்ன நோக்கம் உண்டு? இவைகளை தான் நாம் நிதானிக்க போகிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக மறுரூபம் ஆவோம் என்பது தவறான ஒரு ஐடியா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதும் நாம் மறுரூபம் அடைவோம் என்பதும் தவறானது. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, மறுரூபம் ஆகுவதற்கு மனம் புதிதாக வேண்டும். மனம் எப்படி, எதனாலே புதிதாக வேண்டும்? எப்படி இந்த மனது புதிதாகும்? பகுத்தறிவு நமக்கு தேவை. நம்முடைய மனதுக்கு பகுத்தறியக்கூடிய ஒரு சக்தி தேவை. இந்த பகுத்தறியறது எதை பகுத்தறிய வேண்டும்? பூமியினுடைய அதனுடைய செயல்களையுமா, அல்லது பூமியினுடைய அறிவு பெருக்கத்தை நான் பகுத்தறிய வேண்டுமா? இல்லை. இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்கிறார், தேவனுடைய நன்மையான சித்தம், அவருக்கு பிரியமான சித்தம், அவருக்கு பரிபூரண சித்தம், இந்த 3 சித்தத்தையும் நாம் பகுத்தறிய வேண்டும். இவைகளெல்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இவைகளை நாம் தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய ரட்சிப்பு பூரணமாகாது. ரட்சிப்பு பூரணமடையாமல், மனது புதிதாகாமல் ரட்சிப்புக்கு முற்று முடிய நாம் ரட்சிக்கப்பட முடியாது. இவைகள் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தான் நம்முடைய அந்த முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக. சரீரம் ஜீவ பலின்னா உடனே நான் பிரதிஷ்டை பண்ணணும், என் சரீரத்தில் எனக்கு வியாதி வரணும், எனக்கு ஒரு வேதனை இருக்கணும், நான் அப்படியே சோர்வாக இருக்கணும். சரீரத்தில் ஜீவ பலினா சரீரம் நான் பாடுபடணும், துக்கப்படணும், அப்படியெல்லாம் சொல்லப்படவே இல்லை. என்னுடைய சரீரத்துக்குள்ளாக, அந்த மாம்சத்தின் தன்மைகளுக்குள்ளாக இந்த நன்மையான சித்தம், பிரியமான சித்தம், பரிபூர்ண சித்தம் தேவன் நிறைவேற்ற வேண்டுமே என்றால் அவைகள் என்ன? என்னுடைய ஆத்துமாவிலே என்ன அவர் எதிர்பார்க்கிறார்?
உடனே இதை பிரதிஷ்டை ஜீவியத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா பிரதிஷ்டையை பற்றி அந்த இடத்துல சொல்லவில்லை. அந்த பலி என்றதும் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் எல்லாவற்றையும் பலி செலுத்த வேண்டும். அந்த பலியை தான் இயேசு உனக்கும் எனக்கும் செலுத்த முடியாது என்பதற்காக இயேசு செலுத்தினார். அப்படி என்றால் பலி என்றால் என்ன? இந்த இடத்துல நான் என்ன செய்ய வேண்டும்? இதை என்ன விரும்புகிறார் தேவன்? இதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்திலே பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே. நீங்க கர்த்தாவே கர்த்தாவின் கூப்பிடுறதுனால நீங்க என்ன பண்ண முடியாது? ஜெபிக்கிறவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த ராஜ்யத்தின் மேன்மைகளுக்குள்ளே அனுபவிக்க முடியாது. இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி. அப்போ பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்வது மிகவும் மிகவும் நமக்கு தேவையாக இருக்கிறது, அவசியமாக இருக்கிறது, நம்முடைய உண்மையான அன்பின் வெளிப்பாடுகளாக இருக்கிறது. அவர் என்ன சித்தமுடையவராக இருக்கிறார், அவருடைய டிவைன் வில், அவருடைய லா, அவருடைய பிளான், அவருடைய டிட்டர்மினேஷன், அவருடைய டிசிஷன், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மத்தேயு 21:31 இவ்விருவரின் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு இன்சிடெண்ட்டில் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாரு. 2 பேர் இருக்காங்க. 2 பேரில் யார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார்கள்? தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் யார்? நல்லா கவனிக்க வேண்டிய முக்கிய ஒரு பங்கு நம்முடைய பங்கு. நம்முடைய சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நாம் நடந்து கொள்ள தேவன் ஒரு டிசைன் வேதத்தில் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்று நாம் நினைக்கின்றோம். இது சரியானது, இப்படி நாம் நினைப்பது நல்லது. ஆனால் அதற்கு பதில் எங்கே இருக்கிறது என்றால் வேதத்திலே இருக்கிறது, நம்முடைய சுபாவங்களிலே இருக்கிறது. ஏனென்றால் எல்லா வாக்குத்தத்தங்களும் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் நம்முடைய திவ்ய சுபாவத்துக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை நாம் ஆசீர்வாதத்துக்கு பயன்படுத்துகிறோம். அதிலே நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது அல்ல. இந்த வாக்குத்தத்தங்களை எதற்கு பெற்று இருக்கிறோம் என்றால் தீமோத்தேயுல சொல்லப்பட்டு இருக்கிறது, நம்முடைய திவ்ய சுபாவத்துக்காக சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய சூழ்நிலையிலே இது ஒரு சிறிய காரியமாக நாம் நினைக்கின்றோம். வேத வாக்கியங்களை நாம் எதற்காக எடுத்து பயன்படுத்துகிறோமோ அதற்காக அது பயன்படுகிறது. ஆனால் அதில் தேவனுடைய சித்தம் என்னது, அது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை தான் இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனிதனை எதற்காக சிருஷ்டித்தார், ஏன் சிருஷ்டித்தார், என்ன விரும்புகிறார்? நாம் பார்க்கின்ற இந்த எல்லா சித்தங்களும் நம்முடைய சரீர பிரகாரமான உலக வாழ்க்கைக்குரிய சித்தங்கள் அனைத்தும் நமக்கு தேவையே. ஆனால் அதற்கு மேலாக பிதாவின் சித்தம் 3ஆக இருக்கின்றது. ஒரு 3 டிவைன் வில் ஆஃப் காட். அந்த 3லிருந்து 7 பிரிவுகள், அது சார்ந்த அந்த 3 செயல்படுவதற்கு 7 காரியங்கள் இயங்குகிறது, 7 சித்தங்கள் இயங்குகிறது. அடுத்த 7 சித்தங்களிலிருந்து 21 வகையான ஒரு டிவிஷன் அந்த இடத்துல வருகிறது. அது அடுத்தது 63, 189. இப்படி அவருடைய சித்தங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகும். இப்போ நாம் என்ன செய்கிறோம் என்றால் அந்த 189வது சித்தம் என்னது என்று தான் நாம் நிற்கிறோம். ஏனென்றால் நம் முதலாவது அல்டிமேட்டாக தேவன் மனிதனை சிருஷ்டித்த நோக்கத்தை அறியாமல் போகிறோம். பாருங்கள், முதலிலே தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லி மனிதனை சிருஷ்டிக்கிறார் என்றால், தம்மை போல ஒரு சிருஷ்டிப்பு இருக்க வேண்டும். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே 26வது வசனம் சொல்லுகிறது, பின்பு தேவன்
எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்த பின்பதாக அந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார், அந்த இடத்துல பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் மூவரும் ஒன்றான தெய்வமாக அந்த இடத்துல சிருஷ்டிப்பின் காரியங்களை நிறைவேற்றும் பொழுது அவர்கள் என்ன பேசிக்கொள்ளுகிறார்கள்? நமது சாயலாகவும் நமது ரூபமாகவும் ஒரு மனுஷனை சிருஷ்டிப்போமாக, ஏனெனில் அவன் இதையெல்லாம் ஆளுகை செய்ய வேண்டும். அந்த இடத்துல சொல்றார், பூமி அனைத்தையும் ஆளக்கடவர்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்திலே அது சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் முதலிலே ஒரு மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அவருடைய சித்தம் என்ன? அந்த சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். தம்மை போல இருக்க வேண்டும். அப்போ ஒரு மனிதனுடைய சிருஷ்டிப்பு, ஒரு மனிதனானவன், ஒரு மனித சிருஷ்டிப்பானது தெய்வத்தை போல இருக்க வேண்டும். பிதாவை போல, குமாரனை போல, ஆவியானவரை போல நாம் இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய முதலாவது சித்தம். இதுதான் அவருடைய எண்ணம். இதுதான் அவருடைய விருப்பம். இதற்கு தான் மனிதனை படைத்தார், தம்மை போல. ஆனால் நம்முடைய லெவல் ஆஃப் திங்கிங் எங்க நிற்கிறோம், எந்த இடத்துல நிற்கிறோம் பாருங்க. அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். கொலோசையர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். அப்போ தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே என்ன பண்ண வேண்டும்னா வரணும். இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அவர் தம்மை அறிந்து கொள்ளுவதற்காகத்தான் எல்லா காரியங்களையும் செய்கிறார். மற்ற எல்லா சித்தங்களும், நாம் நினைக்கின்ற எல்லா சித்தங்களுமே அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வணையப்பட்ட சித்தங்கள், அவருடைய நோக்கங்கள், அவருடைய விருப்பங்கள். அப்போ அவரை அறிந்து கொள்ளுவது என்பது மிக மிக முக்கியம். அந்த இடத்துல அவர் என்ன சொல்றார்? சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய நற்கிரியைகளை செய்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் நற்கிரியைகளை செய்வது தேவனுடைய சித்தம். அது 180வது சித்தமாக இருக்கலாம். ஆனால் முதலாவது எதற்கு நற்கிரியைகளை நீங்களும் நானும் செய்ய வேண்டும்? அவரை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, அதை தான் நம்ம அட்டைன் பண்ணணும். அவரை போல இருக்கணும், அவரை அறிகிற அறிவில் இருக்கணும். தேவனை அறிந்து கொள்ள முடியுமா? நம்ம அதற்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்தில் பாருங்கள். எபேசியர் 1வது அதிகாரம் 17வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானம் தெளிவையும் அளிக்கிற ஆவியை கொடுக்கிறார். அவர் என்ன விரும்புகிறார்? ஒரு மனிதனிடத்தில் தம்மை அறிந்து கொள்ளுவதற்கான ஞானத்தையும், ஏனென்றால் நம்ம வழி விலகி போனபடியினாலே திரும்பவும் நம்மை கட்டி எழுப்பி பழைய தன்மைக்கு கொண்டு வந்து 2ஆம் ஆதாமை அனுப்பி நம்மை தெரிந்து கொண்டு இப்பொழுது பழைய தன்மை, அதாவது முதலிலே மனிதன் எதற்காக எப்படி உருவாக்கப்பட்டானோ அந்த ஸ்டேட்டஸ், அந்த லெவலுக்கு நம்ம போய் ஆகும். அப்போ அவரை அறிந்து கொண்டு அவரை போல நாம் மாற வேண்டும். இதுதான் அவருடைய அல்டிமேட் பிரின்சிபிள், அவருடைய வில், அவருடைய சித்தம். அதற்கு வேண்டிய ஞானத்தை தருகிறார், அதற்கு வேண்டிய தெளிவை தருகிறார், அதற்கு என்ன நமக்கு ஒரு ஆவி தேவையோ அந்த ஆவியை நமக்கு தருகிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டியது, நம்மிடத்தில் அவருக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறதாக அடுத்த வசனத்திலேயே நாம் பார்க்கிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்ததுனாலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை இன்னதென்று முதல்ல நமக்கு தெரியணும். அடுத்தது நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக முத்திரிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த பரிசுத்தவான்களிடத்தில் பிதாவுக்கு தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய
மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நமக்கு அறியணும், நமக்கு புரியணும், நமக்கு அதுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவைப்படுகிறது. இது வசனத்தினாலே நமக்கு உண்டாகும். அப்போ பிதாவுக்கு நம்மிடத்திலே ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு சுதந்திரத்தை தேவன் நம்மிடத்தில் வைத்திருக்கிறார். அப்போ பிதாவின் சித்தம் நம்மிடத்தில் இருக்கிறது. அவருடைய சுதந்திரம், அவருக்கு நம்மிடத்தில் சுதந்திரம் உண்டு. அதனால தான் நம்மை அவருக்கு சுதந்திரவாளியா மாத்துறார். நம்மிடத்துல அவருக்கு ஒரு சுதந்திரம் ஏற்படுத்தி சிருஷ்டித்து வைத்ததுனால பாருங்க, அவர்கிட்ட இருக்கின்றதான ஞானம், அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய எல்லா ஆளுகையின் தன்மைகள், அவருடைய கிரேட்னஸ் எல்லாமே ஒரு சிருஷ்டிப்புக்குள்ளே கொண்டு வந்து அந்த சிருஷ்டியை அவர் மேன்மைப்படுத்தி தம்மை போல தம்மை அறிந்து கொள்வதற்கு, உறவாடுவதற்கு, தம்மை போல இந்த சிருஷ்டிகள் மற்ற எல்லா சிருஷ்டிகளையும் ஆளுகை செய்வதற்கு மனிதன் உண்டாக்கப்பட்டு இருக்கிறான். அடுத்ததுல பார்க்கிறோம், நாம் அவருடைய சுதந்திரவாளிகளாக, வாரிசுகளாக, என்னிடத்தா அவரிடத்தில் காணப்படுகின்றதான மகிமையின் ஐஸ்வர்யம், அவ்வளவு சுதந்திரத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிருஷ்டிப்பு வேண்டும். அதுதான் எபேசியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே தமக்கு சுவிகார புத்திரராகும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். அதே 1வது அதிகாரம் 10வது வசனம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம். அவருடைய சித்தத்தில் ஒரு ரகசியத்தை வச்சு அந்த ரகசியம் என்னவென்றால் கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி. அப்போ கிறிஸ்துவுக்குள் தெய்வீக தன்மை மனிதனுக்குள்ளே வரணும். மனிதனானவன் தெய்வீகத்தை அடைய வேண்டுமே என்றால் அதனால தான் கிறிஸ்துவுக்குள் சகலமும் வைக்கப்பட்டு, கிறிஸ்து நமக்குள்ளே வைக்கப்பட்டு, நாம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டு தேவனுக்குள் நாம் மறைந்திருக்கிறோம். நம்முடைய ஜீவன் தேவனுக்குள், பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்மை அவருக்குள் வைப்பது தான் அவருடைய சித்தம். இந்த ஸ்டேட்டஸ், இந்த லெவல் ஒரு மனித சக்தி, மனித சிருஷ்டிப்பு அடைந்தே ஆக வேண்டும். கண்களால் பார்க்கின்ற இந்த உலகம் சிருஷ்டிப்புகள் மத்தியிலே நாம் தெய்வீகத்தை பார்க்க வேண்டும், தெய்வீக தன்மைகளுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். மத்தேயு 5வது அதிகாரம் 45வது வசனத்திலே பல லிஸ்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையின் தன்மைகள் எல்லாம் வசனத்தின்படி மாறும் பொழுது தான் அவருடைய புத்திரராக அவர், அதுதான் அந்த ஒரு பெரிய தெய்வீக தன்மையை வைத்து தான் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய புத்திரராக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு நாம் புத்திரராக இருக்கிறோம். சுவிகார புத்திரராகும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், பிதாவாகிய தெய்வன் ஒரு குடும்பத்தையும், குடும்பத்தின் அமைப்புகளையும், குடும்ப தன்மைகளையும், இந்த உலகத்தில் எல்லா ஐஸ்வர்யங்களையும் வைத்து அந்த குடும்ப ஐஸ்வர்யத்தை மிகவும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால், ஏனென்றால் அவருடைய குடும்பத்திலே புத்திரர்களாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். மனித சிருஷ்டிப்பு அப்படிப்பட்ட ஒரு உன்னத சிருஷ்டிப்பு. அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், எபிரேயர் 13வது அதிகாரம் 21வது வசனத்திலே தமக்கு முன்பாக புத்திரராய் இருக்கிறார்கள். அந்த புத்திரர்கள் பூமியிலே கெடுக்கப்படுகிறார்கள் என்றால் எந்த தீமைக்கும் அந்த புத்திரர்கள் மாறக்கூடாது, எந்த தீமைக்கும் அவர்கள் பலியாகக்கூடாது. எப்பொழுதும் தகப்பனாகிய பிதாவுக்கு முன்பாக மாசற்றவர்களும் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். அதான் எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் மாசற்றவர்களுமாய் நிறுத்துவதற்காகத்தான் இந்த மனிதனை முன்குறித்திருக்கிறார். இதெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னால முன்குறித்து மனிதனுடைய ஆவியை சிருஷ்டித்து அந்த ஆவிக்குள்ளாக ஆசீர்வாதங்களை வைத்து 1 வருடம் 2 வருடம் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பதாக இவைகள் எல்லாம் செய்யப்பட்டு காலங்கள் நிறைவேறும் பொழுது இந்த பூமிக்குள்ளே நாம் வருகிறோம். எவ்வளவு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான்ல கொண்டு வந்து நம்ம இந்த 100 வருஷம் தான் இந்த பூமியில கொடுத்து
அடுத்த ஒரு உலகத்துக்கு, நித்தியத்துக்கு நம்மை கொண்டு போகிறார். அந்த நித்தியமான வாழ்க்கையிலே நாம் சாதிக்க வேண்டியவைகள், நாம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்னவாக நிற்க போகிறோம்? பிதாவினுடைய புத்திரர்களாக நிற்க போகிறோம். அவருடைய சுதந்திரவாளிகளாக நிற்க போகிறோம். எப்படி நிற்க போகிறோம்? அவரை போல நிற்க போகிறோம். அவரை போல, அவரை அறிகிற அறிவினாலே நாம் திருப்தி அடைந்து நிற்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தெரிந்து கொள்ளுதல், முன்குறித்தல், அழைப்பித்தல், ஆசீர்வதித்தல் எல்லாம் நடந்த பின்பதாக அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று எபிரேயராக்கியோன் சொல்லுகிறார். அப்படி என்றால் மனிதன் பிதாவினுடைய சித்தத்தை நித்திய காலமாக நிறைவேற்றக்கூடிய சிருஷ்டிப்பு. ஏதோ ஒரு காலத்தில் தோன்றி மறைந்து போகிற சிருஷ்டிப்பு அல்ல. அப்படி அடுத்த பகுதியில் பார்க்கிறோம், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. எபேசியர் 1வது அதிகாரத்திலே 3 இடங்களிலே 5வது வசனம், 11வது வசனம், 14வது வசனத்திலே அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அப்போ கிருபையில் ஒரு மகிமை இருக்கிறது. அது நித்திய கிருபையை குறித்து பேசப்படுகிறது. இந்த நித்திய கிருபையில் அதற்குரிய மகிமைக்கு புகழ்ச்சியாக வாழக்கூடியவர்களாக நம்மை தெரிந்து கொள்கிறார். ஆகையினால தான் இன்றைக்கு நமக்கு ஒரு ஈவாகிய கிருபையை கொடுத்து, அந்த ஈவாகிய கிருபையிலே நம்மை பெருக செய்து, கிருபையிலே நாம் வளர்ச்சி அடைந்து, கிருபையிலே நாம் தேறினவர்களாக்கி, கிருபை என்ற நாமத்துக்குள்ளே பிரவேசித்து நித்திய கிருபைக்கு பாத்திரவான்களாக மாறுகிறோம். ஏதோ ஈவாக கிடைக்கப்பட்ட கிருபையில எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை. அந்த கிருபையில 21 படிகள் இருக்கிறது. அவைகளிலே நாம் நிதானித்து, அதனால்தான் அவர் சொல்றார் எபிரேயர்ல, நீங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில கொடுத்த அந்த ரத்தத்தை, கிருபையை குறித்து நீங்க அலட்சியமா இருக்கிறீங்க, அதை குறித்து ஒரு அசட்டையா இருக்கிறீங்க. கிருபையில பரவாயில்ல, நம்ம செஞ்சுக்கலாம் இல்லை. அந்த கிருபை விலையேற பெற்றது, அதிலே வளர்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனுடைய ஈவு பெரியது. மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு. ஸோ இந்த மகிமை என்பது இன்றைக்கு பூமியிலே நிறைவேற வேண்டிய ஒரு காரியம். ஆனாலும் இதற்கு ஒரு தொடர் நிகழ்ச்சி உண்டு. இந்த மகிமைக்கு புகழ்ச்சியாக வாழக்கூடியவர்களாக, நித்திய காலமாக சாதிக்கக்கூடியவர்களாக மனித சிருஷ்டிப்பு இருக்க வேண்டும். இதுதான் 7 சித்தத்தை குறித்து நான் உங்களிடத்துல இந்த இடத்துல நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். கடைசியாக அவர் என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 5:48, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். பாருங்க, இந்த ஸ்டேட்டஸ், இந்த லெவலுக்கு நம்ம வந்தே ஆகணும். பரலோக பிதா அவரை போல இருக்க வேண்டும் என்றால், அவர் பூரண சம்பூரணராய் இருக்கிறது போல நாமும் அந்த பூரண சம்பூரண தன்மையை அடைந்தே ஆக வேண்டும். இதுதான் அவருடைய சித்தம். ஸோ மனித சிருஷ்டிப்பானது எல்லா சிருஷ்டிப்பை விட ஒரு உயர்ந்த சிருஷ்டிப்பாக, உன்னதங்களிலே நாம் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படிக்கு, அவரோடே கூட அமர்ந்திருக்கும்படிக்கு, இவைகளெல்லாம் ஏதோ 1000 வருட அரசாட்சியில் நடக்கப் போகுது அல்லது நியாய தீர்ப்பு முடிந்ததும் நடக்கப் போகிறது அல்ல. இதற்கு எல்லாம் தொடர்ந்து ஒரு காரியங்கள் உண்டு. இவைகள் எல்லாம் நாம் பிரவேசித்தே ஆக வேண்டும். இவைகள் முதல் படியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஏதோ இந்த வாழ்க்கை சாதாரண ஒரு வாழ்க்கை அல்ல. இந்த சிருஷ்டிப்பின், தேவனுடைய சிருஷ்டிப்பின் நோக்கம் ஒரு சாதாரணமானது அல்ல. அவர் ஒரு மாஸ்டர் பிளான் வைத்து அனாதி காலத்திலிருந்து ஆதியிலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய ஆதீனத்திலே உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம்.
நம்மை அன்றைய தினத்திலேயே அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து நம்மை காலங்கள் நிறைவேறும் பொழுது இப்படி ஒரு பூமியில் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு எக்ஸிட் வரும். எக்ஸிட் வந்த பிறகுதான் நமக்கு உண்மையான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உண்டு. ஆகையினால் நம்முடைய சுபாவங்கள் திவ்ய சுபாவங்களாக மாறுவதற்கு, தெய்வீகத்தை நாம் அடைவதற்கு இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்மை அனுதினமும் பக்குவப்படுத்துவதாக, பண்படுத்துவதாக, உருவாக்குவதாக, உருவேற்படுத்துவதாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் முழங்கால் படியிட்டு உள்ளான மனுஷனிலே நாங்கள் வல்லமையாய் பலப்படத்தக்கதாக எங்களுடைய ஆவியிலே நாங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி கர்த்தாவே, கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னதென்று அறிந்து அந்த அறிவுக்கெட்டாத அந்த அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தை ஆண்டவரே நாங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக, பிதாவே உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுகிறது போல எங்கள் வாழ்க்கையிலே செய்யப்படத்தக்கதாக இந்த வேளையிலே எங்களை அர்ப்பணித்து, பரிசுத்த ஆவியானவர் எங்களை சம்பூர்ணமாய் நடத்துவதை நாங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை நாங்கள் தாழ்த்தி கர்த்தாவை உம்மிடத்திலிருந்து எல்லா விதமான ஆற்றலையும் சக்தியையும் திறனையும் நாங்கள் பெற்றவர்களாய், ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையிலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் திகழத்தக்கதாய் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேத வாக்கியங்களின்படி உம்மை போல நாங்கள் மாறத்தக்கதாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வேதம் வாக்கியங்கள் ஒவ்வொன்றும், வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறத்தக்கதாக விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் விண்ணப்பிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.